வணக்கம். நான் ஈகே ஆண்டாளவசந்தி, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், அக்ஷய வாஸ்து மற்றும் மலர் மருத்துவ ஆலோசகர். இப்போது ஏஎல்பி லக்னம் அல்லது அக்ஷய ராசி ரிஷபமாக இருப்பவர்களுக்கு 2026 குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். இந்த பலன்களை ஜென்ம ராசிக்கும் பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்கள் ஏஎல்பி லக்னம் மற்றும் நடப்பு தசா ராசிக்கும் பார்க்கலாம். இன்னும் இது துல்லியமாக தெரியும். இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசியில் அமர்கிறார். 3ஆம் இட குரு என்பதால் துணிச்சல், முயற்சி, தொடர்புகள், புதிய ஆரம்பங்கள் இவற்றில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்கும். இதுவரை தயக்கங்கள் இருந்த பல விஷயங்களில் இப்போது செயலில் இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மெதுவாக ஆனால் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும். சில விஷயங்களில் நாமே முயற்சி செய்தால்தான் முன்னேற்றம் வரும் என்ற உணர்வு அதிகரிக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வழியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். சிலருக்கு அடிக்கடி பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவுகள் மீண்டும் இணையும் வாய்ப்பு இருக்கிறது. சிறிய சிறிய முயற்சிகள் கூட பின்னாளில் பெரிய பலன் தரக்கூடிய காலம் இது. வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். சிலருக்கு டிரான்ஸ்ஃபர், வேலையில் மாற்றம் அல்லது புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கலாம். கம்யூனிகேஷன் ஃபீல்ட், மீடியா, மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்கள் புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் எந்த விஷயத்திலும் அவசர முடிவு எடுப்பதை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு சகோதரர் மூலம் தொழில் உதவி கிடைக்கலாம். பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரை மனதில் வைத்திருந்த விஷயங்களை வெளிப்படையாக பேச ஆரம்பிப்பீர்கள். சிலருக்கு சிறிய தொழில் ஆரம்பிக்கும் யோசனை கூட வரலாம். மாணவர்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் மற்றும் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஸ்டடீஸில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் சிறிய அலைச்சல்கள் இருந்தாலும் பின்னர் நல்ல மாற்றம் உருவாகும். இந்த காலத்தில் அதிக யோசனை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். சில நேரங்களில் அவசரமாக பேசுவதால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். சகோதரர்கள் அல்லது நண்பர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உள்ளது. உடல் நலத்தில் தோல், கை, நரம்பு தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் தேவை. வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு செய்வது நல்லது. துர்க்கை அம்மன் அல்லது குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர் அல்லது முல்லை மலர் சமர்ப்பிக்கலாம். மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்குவது இந்த காலத்தில் நல்ல பலன் தரும். மொத்தத்தில் பார்த்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி துணிச்சல், புதிய முயற்சி, கம்யூனிகேஷன் ஏற்படுவது, மெதுவாக முன்னேற்றம் இவற்றை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பலன்களை ஜென்மராசிக்கும் பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்கள் ஏஎல்பி லக்னம் அல்லது நடப்பு தசா ராசிக்கும் பார்த்தால் பலன் இன்னும் துல்லியமாக இருக்கும். உங்கள் ஏஎல்பி லக்னம் மற்றும் நடப்பு தசா தெரிந்து கொள்ள ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் டவுன்லோட் செய்து பார்க்கலாம். நன்றி.